உங்களை நேசிக்கணும், அக்கினியாய் உங்களை நேசிக்கணும். எனக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும், அக்கினி குறைஞ்சு போயிடக்கூடாது. வசனமாகி அக்கினியை போட்டு என்னை எரிய பண்ணுங்க ஆவியானவரே. இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன், வேறெந்த வீண் வாழ்வையும் நாடா தீருப்பேன். உம்மாலே நன்மையை நான் கண்டடைந்தேன், என்னாதாமென் மேலும் உம்மை நேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க இன்னொரு தடவை. என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கி சத்தத்தை உயர்த்தி வேறெந்த வீண் வாழ்வையும் நாடா தீருப்பேன். உம்மாலே நன்மையை நான் கண்டடைந்தேன், என்னாதாமென்
அவரை மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது. அவரோட அன்பு மாதிரி நம்மளை திருப்திப்படுத்துகிற அன்பு உலகத்தில் கிடையாது. தாயோட அன்பு தான் பெஸ்ட்டு, அதை விட பெரிய அன்பு. தாய் மறந்தாலும் அவனை மறக்கிறது இல்லை, நம்ம தான் அவரை மறந்துட்டு ஓடிடுறது. அவரை கையை உதறி விட்டுட்டு எங்கிட்டோ ஓடிடுறது, எதையோ முக்கியப்படுத்தி ஓடிடுறது. அவரை மாதிரி நம்ம பின்னாடியே வேறு ஆள் யாருமே கிடையாது. பின்னாடி பாஸ்டர் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் ஒரு தம்பி ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால இந்துவாக மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த பொண்ணோட அப்பா பூசாரி. அவர்கிட்ட அவர் இவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்காக பேசும்போது பேசிட்டு போயிட்டார். இவன் ஏசுலாம் வேணாங்க, எனக்கு அவள் தான் முக்கியம், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பூசாரி வணங்குன அந்த தெய்வம், அவங்களோட தெய்வம் சொல்லிச்சான், நீ உன் மகளை இன்னைக்கு அந்த பையனுக்கு கொடுக்குற, அவர் என்னைக்குனாலும் அவனை தேடி வருவார், 25 வருஷமானாலும் அவர் வருவார். அதனால நம்ம பிள்ளைகளை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம பிள்ளைகள் அவருடையவர்கள். சரியா? நீ பிள்ளைகளை நினச்சி ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கீங்க சில பேர். உங்கள் பிள்ளைகளை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த பிள்ளைகள் எவ்வளோ முக்கியமோ அதை விட அவருக்கு முக்கியம். அவர் தான் அவங்கள உங்கள் கையில் தந்திருக்கார். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எப்போ செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக செய்வார். அவர் சந்தோஷமாக கைத்தட்டி, கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர். அவர் சும்மா இருக்கிற தேவன் கிடையாது, அன்பு காட்டிக்கிட்டே அப்படியே ஒன்றுமில்லாத இயலாதவர் கிடையாது. யுத்தத்தில் வல்லவர், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிறவர். அவர் தோற்று போனதாய் ஒரு யுத்தமும் இல்லை. பைபிளில் பார்க்குறோம்ல, எந்த யுத்தத்திலேயே தோற்று போயிருக்காரா? இல்லை. இப்போ ஒருவேளை தோற்ற மாதிரி தெரியலாம். எங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தோற்று போன மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, தோற்றதில்லை. அவர் தோற்றதில்லை. அவர் யுத்தங்களில் ஜெயிக்கிறவர். உங்களுக்கா எனக்கா யுத்தங்களை செய்கிறவர். சந்தோஷமாக கைத்தட்டி அந்த பாடம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் எப்படி தெரியுங்க? நான் நம்பி இருக்கேங்க, அதனால தெரியுங்க. இதுவரை அவர் நல்லவராக இருந்திருக்கிறார், இனிமேல் அப்படிதான் இருப்பார். சந்தோஷமாக கைத்தட்டி அந்த பாட்டு பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், கைத்தட்டி துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். என்ன மாதிரி தட்டணும் ஒன்னொன்னா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நீங்க சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். நல்ல கைதட்டி கர்த்தர். சர்ச்சுக்கு யார் கை கட்டி நிற்க கூடாது, கைதட்டி பாருங்க. யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர்.
நல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன், பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன், பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் தந்திடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. உங்க யுத்தங்களை நடத்தினாரா? உங்க வயசு இதுவரை இத்தனை வருஷங்கள்ல எத்தனை தெரிஞ்ச பாட்டு நீங்க இதை பாடணும். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதிலா இருந்து காக்கிறவர். சந்தோஷமா கை தட்டி நீங்க பாடணும். உங்க சத்தம் கேட்கணும். அகிலத்து பாடணும். சந்தோஷமா பாடணும். கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் மகிழ்வோம். அழகா பாடுறீங்க, நல்ல சத்தமா பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நல்ல சத்தமா நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து சத்தமா பாடுவோம். உங்களை பாடுறோம், கொண்டாடுகிறோம் ஐயா. பாடி மகிழ்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, எங்க பிரியம் பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நன்றி நன்றி. உங்க சத்தம் கேட்கட்டும். நன்றி நன்றி சொல்றோம் இயேசுவே நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் ஓம் அப்பா சமூகத்தில், பாடி கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில், கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. எங்க சாபங்களை உடைச்சிங்க, என் சாபங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்க பிள்ளைகளுக்கு கிடைத்ததையா.
ஜெபிப்போம்.